பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக நடந்து வரும் ஒலிம்பிக் தொடரில் மகளிருக்கான 50 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் கலந்து கொண்டார். தனது முதல் சுற்றிலேயே டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற வரும் 4 முறை உலக சாம்பியனுமான ஜப்பானின் யூ கசாகியை 3-2 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார். இதையடுத்து காலிறுதியில் உக்ரைனின் ஆக்சனா விவச்சை 7-5 என்ற கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். தொடர்ந்து அரையிறுதியில் கியூபாவின் கஸ்மன் லோபஸ் யுஸ் நெலிஸை 5-0 என்ற கணக்கில் முற்றிலுமாக வீழ்த்தி இறுதிக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் முதல் இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்தார். குறைந்தபட்சம் வெள்ளிப்பதக்கம் கிடைக்கும் என எதிர்பார்த்த நேரத்தில் திடீரென வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்வதாக ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தது. 50 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொண்ட வினேஷ் போகத் 100 கிராம் எடை கூடுதலாக உள்ளதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. இதனால் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய அமெரிக்க வீராங்கனை சாராவுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட உள்ளது. வெள்ளிப் பதக்கம் யாருக்கும் வழங்கப்படாது என்றும் வெண்கல பதக்கத்துக்கான போட்டி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தி வெளியிட்டுள்ள இந்திய ஒலிம்பிக் கமிட்டி தொடர்ந்து 3 போட்டிகளில் பங்கேற்றதால் அவர் எடுத்துக்கொண்ட ஊட்டச்சத்துகள் காரணமாக நேற்று இரவு முதலே தோராயமாக 2 கிலோ எடை அதிகரித்திருந்ததாக தெரிவித்துள்ளது. இரவு முழுவதும் தூங்காமல் ஜாகிங், ஸ்கிப்பிங், சைக்கிள் ஓட்டுதல் என அனைத்து பயிற்சிகளையும் செய்து உடல் எடையை குறைக்க முயன்றதாகவும் ஒரே இரவில் 1 கிலோ 850 கிலோகிராம் உடல் எடையை வினேஷ் குறைத்ததாகவும் கூறியுள்ளது. இருப்பினும் 100 கிராம் எடை அதிகமாக உள்ளதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ளது. எடையை குறைக்க தீவிர பயிற்சி மேற்கொண்ட வினேஷ் போகத் நீர்ச்சத்து குறைந்து மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. வினேஷ் போகத்தின் பதக்க கனவு பறிபோன நிலையில் குடியரசுத் தலைவர், பிரதமர், அரசியல் தலைவர்கள் மற்றும் நாட்டு மக்கள் ஆறுதலை தெரிவித்து வருகின்றனர்.